ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते எல்லாரும் हैं। நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? வேத வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हमें बड़ी आनंद होती நாம் है। இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे। யோபு अय्यूब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 24 சொல்லப்பட்டிருக்குது. 24 में कहा गया உம்முடைய है கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். तेरा डेरा कुशल से रहना तो निश्चय देखेगा। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, உடைய வீடுகளிலே குடும்பங்களிலே சமாதானம் இருக்க வேண்டும். आपके घर में जो डेरे में शांति रहना है। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் तेरे शहरपना में शांति உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. और तेरे घर में शांति रहे। உங்க கூடாரத்துல சமாதானம் இருக்கணும். आपके डेरे में जो शांति रहना உங்க है, கூடாரத்துல வாசஸ்தல குறைவு இருக்க கூடாது. कोई भी उस निवास पर कमी नहीं रहना ஒரு है। அருமையான வார்த்தை. एक अच्छा वचन है। கூடாரத்துல சமாதானம் இருக்கணும். तेरे डेरे के अंदर शांति रहे। இரண்டாவதா கூடாரத்துல எந்தவித குறைவு இருக்க கூடாது. दूसरा जो है डेरे के अंदर कोई कमी नहीं இந்த रहना है। வசனம் மூலமாக इस वचन के दौरान கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். परमेश्वर आपके जीवन में बड़ी बदलावट को लेकर சமாதானம் आएंगे। இல்லாம இருந்திருக்கலாம். शांति के बिना रहे होंगे। ஏதோ ஒரு குடும்பத்துல குறை இருந்திருக்கலாம். कोई तो परिवार में कमी है, நீங்க குறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். कमी से जीते होंगे। ஆனால் வரும் நாட்கள்ல फिर भी आने वाले दिनों நிச்சயமா में பாப்பீங்க, निश्चय आप देखेंगे கூடாரத்துல சமாதானம் இருக்கும். आपके डेरे में शांति होगी। உங்க கூடாரத்துல வாசஸ்தலத்துல தேவ சமாதானம் இருக்கும். आपके डेरे के निवास में जो है कुशल रहेगा। அது மாத்திரமல்ல, केवल उतना ஒரு ही नहीं, குறை இல்லாமல் एक भी कमी के बिना கர்த்தர் நடத்துவதற்கு போதுமானவரா இருக்கிறார். परमेश्वर आपको चलाने के लिए काफी ஆண்டவர் है। நிறைவானவர். परमेश्वर का पूरा ஒரு करने वाला நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து है। एक भरपूर आशीष को देकर, நிறைவான நன்மைகளை கொடுத்து एक भरपूर कार्य को கர்த்தர் देकर பாதுகாப்பதற்கு परमेश्वर आपको संभालने के நடத்துவதற்கு लिए, चलाने के அவர் लिए போதுமானவரா वो இருக்கிறார். काफी है। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद யார் करते யார் हैं। கூடாரங்கள் இல்ல, जिसके भी डेरे पर, யார் யார் வாசஸ்தலங்கள் இல்ல, जिसके भी निवास स्थान पर சமாதானம் இல்லையோ, शांति नहीं है, குறைவு இருக்கிறதோ, कमी है, இந்த நாள்ல ஜெபிக்கிறோம். इस दिन हम प्रार्थना करते हैं। சமாதானத்தை கொடுத்து शांति को देकर, குறைகளை மாற்றி कमी को बदलकर நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். भरपूरता करने के लिए प्रार्थना கரத்தை करते தாழ்த்தி हैं। ஜெபிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं। ஆசீர்வதியும். आशीष இயேசு कीजिए। மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।